கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். யாத்ராகமம் 18 அதிகாரம் 11, 12. மோசேயின் மாமன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இரும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி கர்த்தருக்கு அவங்க என்ன பண்றாங்களாம்? பலி செலுத்துறாங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க. மோசேயின் மாமன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் தான் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். ஏன்னா எகிப்தியர் இரும்பு செய்த காரியத்துல அவங்களை மேற்கொண்டாராம். இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். அதனால உங்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நீங்க கர்த்தர்ட்ட மட்டும் சொல்லுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைனாலும் சரி, என்ன போராட்டம், என்ன சத்துவின் காரியங்களும் சரி, கர்த்தர் அதை ஜெயமாய் உங்களுக்கு மாற்றி தருவார். நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தாவை நீர் மாத்திரமே பெரியவர் அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடப்பட பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் மோசேயின் மாமன் ஆரோன் எல்லாமே தெய்வ சமூகத்துல போஷணம் பண்ணாங்கன்னு இருக்கு. இதே போல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்யும் போது நம்மள என்ன பண்ணுவோம்? கர்த்தரை உயர்த்துவோம், துதிப்போம். நம்ம கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துவோம். சரியா? அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லா தெய்வங்களை பார்க்கிலும் பெரியவர். நம் வாழ்க்கையும் பெரிய காரியங்கள் செய்வர். இதுவே இன்றைய செய்தி. உங்களுக்கு புரிந்தாகட்டும்.